السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال أدامي أسلوبي أصيب به من أشاء فرحمتي وسعت كل شيء. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வந்த அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி கொள்கின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத்த வெம்பெருமான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிக்கப்பட்டு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், இந்த புனிதமிக்க இரவிலே இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் கிருபை என்றும் நிலவட்டுமாக அமையும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வருவதற்கு முன்பதாக தன்னுடைய தோழர்களிடத்திலே ஒரு ஜும்மாவுடைய பிரசங்கத்தின் போது இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள். இந்த ஹதீஸு இப்னு ஹுஸைமா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குத்பா பிரசங்கம் செஞ்சாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவியான்னு சொன்னால் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா. அப்படி எங்களுக்கு பிரசங்கம் செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள்: ஐயுஹன் நாஸ், மக்களே, உங்களிடத்திலே ஒரு பரக்கத் பொருந்திய மகத்தான ஒரு மாதம் உங்களிடத்திலே வர இருக்கிறது. அந்த மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கிறது. அந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நோன்பை ஃபர்லாக, கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இரவு நேரங்களில் நின்று தொழுவதை உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றான். இது போன்ற நன்மையான காரியங்களை யார் செய்கின்றார்களோ, அதே போன்று ஃபர்லான காரியத்தை யார் செய்கின்றார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு 70 ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு ஃபர்லை அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்னால் 70 ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். ஒரு சுன்னத்தை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார். இது இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சுபஹுடைய தொழுகை, இந்த சஹர் சாப்பிட்ட உடனே படுக்க தான் சொல்லுவோம். உடனே என்ன செய்யணும், இந்த சாப்பிட்ட அசதியில், ஏன்னா நம்ம அரை வயலில் நம்ம சாப்பிட்றது இல்லை, நல்லா ஃபுல் கட்டிடுறது. கட்டவுடனே என்ன செய்யும், அப்படியே லைட்டாக சும்மா சாயமான சாய்ச்சிடுவோம், சூரியன் உதயமாகிடும். பஜர் தொழுகை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த 2 ரக்காத்து பஜர் தொழுகைக்காக சிரமப்பட்டு வர்றோம் பார்த்தீங்களா, அந்த சிரமத்திற்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யலாம், இந்த ரமலான் மாதத்தில் ஒரு ஃபர்லு, இந்த 2 ரக்காத்தை நீங்கள் பஜருடைய தொழுகை இமாம் ஜமாத்தை தொழுதுட்டீங்கன்னா 70 ஃபர்லு தொழுத நன்மை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் பஜர் மட்டும் தொழுதா போதுமா? அப்படி இல்லை, 5 வகுத்து தொழுவோம். அடுத்து பஜர் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டாங்க. பஜர் மட்டும் தொழுதுட்டோம்னா நமக்கு நன்மை கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 5 வகுத்தும் கூடுமான வரைக்கும். நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, தனிப்பட்ட முறையில் கடைகளில் வேலை செய்கிறாங்க, ஜமாதா தொழ முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிறோம். எப்படியா ஜமாத்தில் போய் நான் சேரணும், எங்கே இருக்கிறோமோ இந்த பக்கத்தில் இருக்கிற பள்ளியாசலில் போய் ஜமாத்தோடு சேர்ந்து சொல்லணும். ஜமாத்தோடு சேர்றது அப்படிங்கிறது இமாம் தக்பீர் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அப்படி தக்பீர் கட்டி சேர்ந்தா தான் இமாம் ஜமாத்தோடு நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் நான் லொஹருடைய தொழுகை 4 ரக்காத்து, 4 தானே, 5 4 தான், 4 தான். அந்த 4 ரக்காத்துக்கு பார்த்தீங்களா, அதில் கடைசி ரக்காத்துக்கு ஒரு கடைசி ரக்கத்தில் என்ன செய்யணும், நம்ம அத்தஹியாத்தில் நம்ம சேர்றோம் இமாமோட. அப்படி சேர்ந்துட்டாலும் அவர் இமாம் ஜமாத்தோட சேர்ந்து நன்மை அவருக்கு கிடைக்கும். கடைசி ரக்கத்தை சேர்றாரு. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, கடைசி ரெக்காயத்து அப்படின்ட்டு டயரை பார்ப்பாங்க, மணி 1 8 ஆயிடுச்சு, அப்போ இது 4வது ரெக்காயத்து
அப்படின்னு என்ன செய்வாங்க, தனியாக தக்பீர் கட்டி தொழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த கடைசி அத்தஹியாத்தில் நீங்கள் சேர்ந்துட்டாலும் இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்பதாக நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னாங்க என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு, அதை இமாம் ஜமாத்து தொழுகை கிடைச்சிடும். அது இந்த ரமலான் மாதத்தில் 70 பர்ல தொழுகிறன்னு உங்களுக்கு என்ன செஞ்சிடும், உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை 3 பகுதிகளாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றான். அவ்வளவு ரஹ்மத்தும், ஆரம்பம் முதல் 10 ரஹ்மத்தாக, வஅௌஸதுஹு நடு 10 இருக்கிறதே மக்ஃபிரத்துன் அது இறை மன்னிப்புக்காக வேண்டும், வஆகிருஹு கடைசி 10 இருக்கிறது அது இதுக்கும் மினன்னார் நரகத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுவதற்காக, நரகத்தை விட்டும் விடுதலை பெறுவதற்காக என்று 3 விதமாக அல்லாஹ் நமக்கு இந்த ரமலான் மாதத்தை பிரித்து கொடுத்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஒரு ஹதீஸில் ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மெம்பர் படியின் மீது ஏறுறாங்க. முதல் படியில் காலை வைக்கிறாங்க, ஆமீன்னு சொல்கிறாங்க. 2வது படியில் காலை வைக்கிறாங்க, ஆமீன்னு சொல்கிறாங்க. 3வது படியில் காலை வைக்கிறாங்க, ஆமீன்னு சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு வியப்பாக இருந்துச்சு. என்றும் இல்லாமல் புதிதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிம்பர் படியில் ஏறும் பொழுது ஆமீன் என்று சொல்கிறார்களே என்று இதுக்கு விளக்கத்தை கேட்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி கொத்துபாடம் முடிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஒரு செயல்பாட்டை நாங்கள் பார்க்குறோங்க, 3 தடவை ஆமீன் என்று சொன்னீர்களே என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள்ட்ட சொன்னாங்க, நான் மெம்பர் படியில் ஏறும் பொழுது முதல் காலை வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே இறங்கி வந்து ஒரு பதுவா செஞ்சாங்க. துவா இல்லை, பதுவா. பதுவானா என்ன அர்த்தம்? நாசமா போகணும்னு சொல்ல தெரியுமா? அதான் பதுவா. நல்லா இருங்கன்னா அது துவா. இப்போ நமக்கு தெரியறதுக்காக சொல்றோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து பதுவா செஞ்சாங்க. அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க. என்ன பதுவா செஞ்சாங்க? முதல் காலெடுத்து நான் மெம்பர் படியில் வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ யாரும் பெற்றிருந்து, பெற்றோர்கள் 2 பேருமே இருக்கிறாங்க, அல்லது தகப்பனார் வஃபாத் ஆயிட்டாங்க, அல்லது தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, தகப்பனார் இருக்கிறாங்க, யாரேனும் ஒருவரையோ அல்லது இருவரையும் பெற்றுக்கொண்டு சுவர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான பாதையை யாரை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசப்படையட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். 2வது படியில் கால வைக்கணும்னு சொன்னாங்க. உங்களுடைய பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பெயர் சொன்ன உடனேயே யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசப்படையட்டும் என்று சொன்னாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். 3வது படியில் கால வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 3வது படியில் நீங்கள் கால வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாங்க, ரமலான் மாதத்தை பெற்று அந்த ரமலான் மாதத்தை முழுமையாக பயன்படுத்தாமல் யார் வீணடிக்கின்றானோ அவன் நாசமடையட்டும் என்று பதுவா செஞ்சாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். ரமலான் மாதத்துல ஒவ்வொரு நேரமும் நமக்கு பொன்னான நேரம். 11 மாதங்கள் லேப்டாப்போட செல்போனோட நம்ம இருந்துட்டோம். இந்த ஒரு மாதம் மட்டும் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டியது மெசேஜ் வர மெசேஜை பார்க்க வேண்டியதுதான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒதுக்கிடணும். மீதி நேரம் முழுக்க நம்ம என்ன செய்யணும்? இபாதத்துல தான் நம்முடைய நேரம் கழிய வேண்டுமே தவிர இது போன்ற வீண் விளையாட்டுகளை கழியக்கூடாது. விடிய விடிய சுத்துறது எல்லாம் வீண் விளையாட்டு தான். விடிய விடிய என்ன செய்யறது? சுத்துறது. எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் வரலன்னா சுத்த சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? எனக்கு தூக்கம் வரலன்னா நீ வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். வீட்டில் என்ன செய்ய? எல்லா லைட்டையும் போட்டுட்டு கையை கட்டிட்டு உட்காந்துரு. தூக்கம் வரலன்னா வெளியில போய் என்ன செய்யக்கூடாது? சுத்துறங்கிற பேரில் அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மற்றவங்க என்ன வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, வெளியிலேருந்து வர்றவங்க இருக்கிறாங்க, லேடிஸ்கள் வருவாங்க. நீங்கள் நடந்து போகிற இடத்துல ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் மாட்டிருக்கீங்க. இப்போ ரமலான் மாதத்தில் கோர்ட்டு கேஸுன்னு அடையும். இது நமக்கு தேவையா? தேவை. அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு எதை சொல்லி காட்டுகிறார்களோ அதன் பிரகாரம் நம்ம அமல் செஞ்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு எல்லாமே லேசாக ஆகும். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னாங்க, இந்த ரமலான் மாதத்தை யார் பயன்படுத்தி கொள்ளாமல் வீணடித்து விடுவானோ அவன் நாசமடையும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். துவா செஞ்சது யாரு? மலக்குமார்களுடைய தலைவர். ஆமீன் சொன்னது யாரு? ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு தலைவர். அப்ப அந்த துவா, அந்த பதுவா எவ்வளவு பெரிய சக்தி பெற்றது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். கனிமிக்க அல்லாஹ் நடிகார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் நமக்கு அடைய செஞ்சிருக்கிறான். சென்ற ரமலான்ல இருந்தவங்க இந்த ரமலான்ல இல்லை.
இந்த ரமலான் முழுக்க இருப்பாங்களா? சந்தேகம் தான். எப்போ நமக்கு மூத்து வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போதான் ரமலானை முடிச்ச மாதிரி தெரியுது, அடுத்த ரமலான் பிறையோடு நம்ம உட்காந்துருக்கிறோம். இதை கண் சிமிட்டு நேரத்தில் வந்த மாதிரி தெரியுது. அல்லாஹ் நமக்கு ஒரு பாக்கியமாக கொடுத்துருக்குறோம். அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதில் முதலாவதாக முதல் 10 ரஹமத்துடைய 10. இந்த ரஹமத்துடைய 10 சம்பந்தமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹமத்தை கொடுப்பதில் விசாலமானவன். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கால அஸாபி உஸீபு பிஹி மன் அஷா. என்னுடைய வேதனை இருக்கு பார்த்தீங்களா, யாரை நான் நாடுகிறேனோ என்னுடைய வேதனையை கொண்டு அவர்களை நான் பிடிப்பேன். ஆனால் ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன், என்னுடைய ரஹமத் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரஹமத்து வஸிஅத் குல்ல ஷைஇன், அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து பொருளுக்கும் என்னுடைய ரஹமத்து மிகவும் விசாலமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அது மாதிரி இன்னொரு ஒரு வசனத்துல பாருங்க, சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹ் சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபகுல், நபியே நீங்க சொல்லுங்க, ரப்புக்கும் து ரஹ்மத்தின் வாசிஆ, உம்முடைய ரப் இருக்கிறானே மிக விசாலமான ரஹமத்துடையவன். உங்களுக்கு ரஹமத்துகளை அள்ளி கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருவசனத்துல தன்னை பற்றி சொல்றான். அப்ப இந்த முதல் 10 இருக்குல்ல, இந்த 10ல அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்ம அதிகமாக கேட்கணும். அதுதான் என்ன துவா கட்ட கொடுத்தாங்க. ஒவ்வொரு துவாவுக்கு பிறகும் 4 ரக்காத்துக்கு பிறகு என்ன துவா ஓதணும்? அல்லாஹ் ரஹம்னா ரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ரஹீம். இதை துவாவா கேட்கறதாலும் கேட்கலாம், இதை தஸ்பீஹா ஓதுறதாலும் நம்ம ஓதலாம், ரெண்டுமே செய்யலாம். அல்லாஹ் ரஹம்னா ரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ரஹீம்னு துவாலையும் கேட்கணும், தஸ்பீஹ் மாதிரி என்ன செய்யலாம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன செய்யலாம், இதை அல்லாஹ் ரஹம்னா ரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ரஹீம் என்ன செய்யணும், விரல்ல விக்கிர பெயர் செய்யணும், ஒவ்வொரு நம்பரா எண்ணி அதை தஸ்பீஹ் மாதிரி நம்ம என்ன செய்யலாம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் ரஹ்மத்தை கொடுப்பதில் விசாலமானவன். அப்ப அந்த ரஹமத்தை அல்லாஹ் நமக்கு எப்படியெல்லாம் கொடுத்தான், அவனுடைய ரஹ்மத்தை இந்த உம்மத்தின் மீது எப்படியெல்லாம் இறக்கி வைத்தான் அப்படிங்கிறத இன்ஷா நம்ம நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை நம் அனைவருக்கும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் முழுமையான முறையில் நம்ம தந்தல் புரிவானாக. இந்த ரமலானுடைய மாதத்திலும் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான ஷிஃபாவை தந்தல் புரிவானாக. மேலும் யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்களோ, அவருடைய கஷ்டங்களையும் சிரமத்தையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக நீக்கி தருவானாக. யாரெல்லாம் உடல் நலம் குறைவாக ரொம்ப மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சிரமத்தை நீக்கி அந்த நோயை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான ஷிஃபா தந்தல் புரிவானாக. நம்முடைய வியாபாரத்தை அல்லாஹ் விளக்க செய்திருவானாக, நம்முடைய குடும்பத்திலே அல்லாஹ் விளக்க செய்திருவானாக, நம்முடைய உணவிலே அல்லாஹ் விளக்க செய்திருவானாக. யாரெல்லாம் இந்த ரமலான் மாதத்திற்காக வேண்டி உழைத்தார்களோ, உடலாலும் பொருளாலும் இந்த பள்ளிவாசலை சரி செய்வதற்காக உழைத்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடல் ஆஃபியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழும் காலமெல்லாம் நீண்ட காலம் அவர்கள் வாழ்ந்து உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய அந்த தௌஃபீக்கினை அவர்கள் எல்லாம் தந்தது முடிவானாக. நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கும், எந்தெந்த காரியத்தை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமோ அதை விட்டு தவிர்த்து கொள்வதற்கான நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.